ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேட் சிஎஸ் விசஸ் கேட் டிஏ இந்த ரெண்டு பேப்பருக்கான டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கான சந்தேகம் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்டோ இல்லை ஐடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சந்தேகம் கண்டிப்பா வந்திருக்கும். நீங்க சிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஓகே, இல்லாட்டா சிஎஸ்சி ஃபீல்ட்ல இருக்கிற எந்த பிரான்ச்சா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு இந்த சந்தேகம் கண்டிப்பா வரும். நம்ம வந்து கேட் சிஎஸ் பேப்பர் சூஸ் பண்ணலாமா, கேட் டிஏ பேப்பர் சூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்போ இதை சூஸ் பண்ண, அதாவது இந்த நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கோல் எதனால அப்படின்னா, நம்மளோட கோல் எதுவோ அதை டிபெண்ட் ஆகி தான் நம்ம வந்து இந்த பேப்பர் சூஸ் பண்ணணும். கோல்னா எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கேட் எக்ஸாம்ஸ் அதிகமா எழுதுறதுக்கு முக்கிய காரணமே நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்ம வந்து ஒரு நல்ல ஜாப், பிஎஸ்சி ஜாப்ஸ், கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகி ஹை salary ஏம் பண்ணுவோம். இது ஒரு கோலா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து டாப் இன்ஸ்டிடியூஷனான இந்தியாவிலே டாப் காலேஜஸ் ஆன ஐஐடி, என்ஐடி, இந்த மாதிரி ட்ரிபிள் ஐடிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் நம்ம வந்து ஒரு எம்டெக் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். இதுவும் ஒரு கோலா இருக்கலாம். இப்போ நம்ம இந்த கோலை டிபெண்ட் ஆகி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் பேப்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அதுவும் இந்த ரெண்டு பேப்பர்ஸை பொறுத்தவரை எதுக்கு நான் இதை சொல்றேங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் புரியும். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பேசிக்கா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேப்பருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேட் சிஎஸ் அண்ட் கேட் டிஏ இதோட சிலபஸை பார்ப்போம். சிலபஸை பொறுத்தவரை நீங்க டேரக்டா நீங்க வந்து ரெண்டு சிலபஸையும் டவுன்லோட் போட்டு பார்த்துருப்பீங்க. அபிஷியல் வெப்சைட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட் சிஎஸ்ல அதிகமான சிலபஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், கேட் டிஏல கம்மியான சிலபஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, கேட் சிஎஸ் பேப்பர்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னு தனியா ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு பார்ட். இதுவே கேட் டிஎஸ் பொறுத்தவரை இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் தனியா கொடுக்காம சிலபஸ் அந்த கோர் சப்ஜெக்டோட கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை பாத்தீங்கன்னா சிஎஸ் தான் ரொம்ப கஷ்டம், அது பார்க்க எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறதுன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த மாதிரி இல்ல. சொல்ல போனோம் அப்படின்னா, கேட் டிஏ இதை விட நம்மளுக்கு வந்து சிஎஸ் பேப்பரை விட கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமா இருக்கும், கம்மியான சிலபஸ் இருக்கும். பிகாஸ் எதனால சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம சிஎஸ் பேப்பர்ல பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. என்னதான் பாத்தீங்கன்னா, லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 4 சப்ஜெக்ட்மே மேக்ஸை மட்டும் தான் நம்ம படிப்போமே தவிர அதை எக்காரணத்துக்கு கூட நம்ம வந்து சப்ஜெக்டோட இன்டர் ரிலேட் பண்ண மாட்டோம் அதிகமா சிஎஸ் பேப்பர்ல. எதனால அப்படின்னா, நம்மளுக்கு அங்க இருக்கிறது என்னது, டிஓசி, கம்பைல் டிசைன், கம்பைலர் நெட்வொர்க்ஸ், டிபிஎம்எஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரி தான் இருக்கு. அல்காரிதம் ப்ரோக்ராமிங் அவ்வளவா அதிகமா நம்ம படிக்கிற மேத்தமெட்டிக்ஸை நம்ம சப்ஜெக்டோட இன்டர் ரிலேட் பண்ண மாட்டோம். அது நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுவே டேட்டா சயின்ஸை பொறுத்தவரை அங்க படிக்கிற மேத்தமெட்டிக்ஸை பார்த்துக்கோங்க. ஆனா இது வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் தனியா நம்மளுக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் அங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் அந்த ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ் அப்படின்ட்டு 3 மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் கொடுக்குறாங்க. ஆனா இதை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் அந்த மெஷின் லேர்னிங்லையும் ஏஐலையும் இன்டர் ரிலேட் பண்ணுவோம். அதை ரிலேட் பண்ணி தான் படிப்போம், படிக்கவும் செய்யணும். அதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? பிகாஸ் இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, டேட்டா சயின்ஸ், டேட்டா டிஏ பேப்பர் பொறுத்தவரை அப்படின்னா, கண்டிப்பா எம்எல் பேப்பரை நீங்க வந்து எம்எல் சப்ஜெக்ட் நீங்க தொடவே முடியாது. இப்போ நீங்க ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா மெஷின் லேர்னிங் படிக்க முடியாது உங்களால. நிறைய டவுட்ஸ் வரும். இதுவே உங்களுக்கு நீங்க ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கால்குலஸ் தெரிஞ்சிருக்கணும், லீனியர் அல்ஜிப்ரா தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக இந்த லீனியர் அல்ஜிப்ரா எல்லா கான்செப்ட்ஸுமே இந்த மெஷின் லேர்னிங் ஏஐல கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் லீனியர் அல்ஜிப்ராவை. அதே மாதிரி தான் கால்குலஸை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ இந்த மேக்ஸ் வந்து இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலேட் பண்ணி இருக்கும். ஸோ வித்தவுட் மேக்ஸ் யூ கேனாட் ஸ்டடி த எம்எல் பேப்பர் அண்ட் ஏஐ பேப்பர். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸ் இது கண்டிப்பா ரிலேட் பண்ணும். இதுவே இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து தனி. சொல்லப்போனா மேக்ஸ் பேப்பருங்கிறது நம்ம வந்து நம்ம செமஸ்டர் காலேஜ் செமஸ்டர் எப்படி படிச்சிருப்போம், மேக்ஸ் பேப்பர் தனியா படிப்போம். அது மூலம் மேக்ஸ்ல இருந்து தனியா கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இருந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பேப்பர்ல இருந்து டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் வரும்னு கேட்டீங்க, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒண்ணு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கம்பேரிட்டிவ் டிசைன்லயும் டிஓசிலையும் தேவைப்படும். அந்த ஒரு மேக்ஸ் பேப்பர் தான். பட் இந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்தா டிஏ அளவுக்கு ரொம்ப இன்டெப்தா மேக்ஸ் அங்க இருக்காது. ஓகேவா? பிகாஸ் இங்க மேக்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? டிஏ பொறுத்தவரை. சோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஈக்குவலான டஃப்னஸ் தான். நீங்க வந்து இங்க வந்து சிலபஸ் அதிகமா இருக்கு, அதாவது இங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலபஸ் அதிகப்படுத்தி கொஞ்சம் டஃப்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க சிலபஸ் கம்மி பண்ணி அது சின்ன சிலபஸ்ல அதிகமான டஃப்னஸ் இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு பேப்பரோட சிலபஸ்க்குமே. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம், அப்படியே லைட்டா கீழே வருவோம். இப்போ இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேல உள்ள ஸ்லைட ஒரு ஹோல்ட் பண்ணியிருக்கோம், சிலபஸை கவர் பண்ணியாச்சு. அதை பாக்குறதுக்கு கீழே உள்ள இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு புது டிபார்ட்மெண்ட், இப்போ நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்குவோம். ஓகேவா? அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்குவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில இப்போ வந்து என்னன்னா ஒரு புது டிபார்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கே வச்சுக்குவோம். இது புது டிபார்ட்மெண்ட் இல்லை தான், இருந்தாலும் நம்ம இது புது டிபார்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்குவோமே. ஓகேவா? என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் வச்சுக்குவோம்.
இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு 400 பிளஸ் காலேஜஸ், அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு. எந்த காலேஜஸ்ல இருந்தாலும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 400 காலேஜ்ல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எத்தனை காலேஜஸ் இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேவா? இது அப்படியே வச்சாச்சு. இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்க போறேங்கிறதுனால எல்லா காலேஜஸ்லயுமே என்னால என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியுமா? அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ல நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இல்லங்கல. பட் நான் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறதுனால, நான் நினைக்கிற எல்லா காலேஜ்லயும் கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நோ. ஆன்சர் இஸ் நோ. எதுக்குன்னு உங்களுக்கு ரீசன் அதிகமா தெரிஞ்சிருக்கும். எல்லா காலேஜ்லயும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்காது. மோஸ்ட்லி ஒரு டாப் காலேஜஸ்ல இல்லாட்டி இன்னும் சில காலேஜஸ்ல என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கலாம். ஆனா எல்லா காலேஜஸ்ல என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதிகமா? சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கு, சிவில். இந்த 6 டிபார்ட்மெண்ட்ஸும் கண்டிப்பா இருக்கும். நீங்க இன்ஜினியரிங் காலேஜஸ் எந்த காலேஜஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணீங்க, நான் சிஎஸ்சி போறேன் அப்படின்னா எல்லா காலேஜ்லயும் சிஎஸ்சி அப்ளை பண்ணலாம். ஐடி போறீங்க எல்லா காலேஜஸ்லயும் பண்ணலாம். இசி ட்ரிபிள் எல்லா காலேஜஸ்லயும். அப்படிங்கிறப்போ சிஎஸ்சி ஐடிக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கிடையாது. இல்ல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இல்ல, மெரைன் இன்ஜினியரிங் இல்ல. அதெல்லாம் என்னன்னா லிமிடெட் காலேஜஸ்ல தான் இருக்கும். நான் நினைக்கிற காலேஜஸ்லாம் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என் வீட்டு பக்கத்துல ஒரு காலேஜஸ் இருக்கு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அங்க நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிக்க வரேன் அப்படின்னா மெரைன் இன்ஜினியரிங் இங்க படிக்கிறது கஷ்டம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு லிமிடெட் காலேஜஸ்லாம் இருக்கு. மெரைன் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ஏகப்பட்ட இன்ஜினியரிங் இருக்கு. இது எல்லாமே இப்போ இதே தான் நம்மளுக்கு டிஏல இதே பிரச்சனை தான் இருக்கு. ஓகேவா? என்னதான் நம்மளுக்கு வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து கேட் டிஏங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பிரான்ச்சை கொடுத்திருந்தாலும் நம்ம இதெல்லாம் எழுதி முடிச்சாச்சு. டிஏ பேப்பர்லாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில வரும்போது இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. ஓகேவா? அதாவது சேம் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஐஐடிஸும். நம்ம நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி தான் ஐஐடிஸுமே. ஐஐடிஸுமே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். நிறைய ஐஐடிஸ் இருக்கு. ஐஐடிஸ், என்ஐடிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டவங்க இருக்காங்க. ஐஐடிஸ், என்ஐடி, ட்ரிபிள் ஐடி அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். ஓகேவா? இது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஎஸ்சி இதே டிபார்ட்மெண்ட் தான் சேம். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வச்சிருப்பாங்க. சிஎஸ்சி ஐடி இருக்காது. சிஎஸ்சி அதுல இருந்து ட்ரிபிள் இசி மெக்சல் எல்லாருமே வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இருக்கும். 100% இருக்குன்னு சொல்லலாம் எல்லா காலேஜஸ்லயுமே. ஆனா டிஏங்கிறது செலக்டட் காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்கும். சோ இங்க உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிராப் ஆகுது. நீங்க நினைக்கிற மாதிரி டிஏ பேப்பர் எழுதிட்டேன், நான் நினைக்கிற இன்ஸ்டியூஷன் நினைக்கிற ஐஐடில போயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு டிஏ பேப்பர்னா அது டாப் ஐஐடிஸ்ல மட்டும் தான் இருக்கும். எல்லா ஐஐடிலையும் இருக்காது. ஒரு டாப் 7 to 8 ஐஐடிஸ்ல இருக்கலாம். ஓகேவா? அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இங்க என்ன ஆகுது? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுது. டோட்டலா 30 ஐடி சீட் இருக்கு அப்படின்னா இதுல உங்களுக்கு வந்து 78 ஐஐடிஸ்ல தான் டிஏ பேப்பர் இருக்கு அப்படின்னா மத்த 20 ஐடி சீட் உங்களால அப்ளை பண்ண முடியாது கவுன்சிலிங். இந்த பேப்பர் நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாதுங்க. அப்போ உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுது. அப்படிங்கிறப்போ இந்த 10 ஐடியிலுமே சீட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இதுல யாரு டாப் அதிகமா ரேங்கிங் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம எப்பவுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து என்ன என்ன பண்ணாலுமே நம்ம வந்து ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு பிரான்ச் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஹை ரேங்க் எய்ம் பண்றது தப்பு கிடையாது. ஆனா இந்த பேப்பர் எல்லா இடத்துலயுமே இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது சூஸ் பண்ணணும். பிகாஸ் எதனால அப்படின்னா நம்மளோட ரேங்கிங் வந்து கூடலாம் குறையலாம். அது வந்து சொல்ல முடியாது நம்மளால. என்னைக்குமே நம்ம வந்து நம்ம ரேங்கிங் வந்து 100% எடுப்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம படிச்ச எல்லாம் நம்பிக்கையா இருக்கணும். ஓகே. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. ஓகேவா? அதை நீங்க திங்க் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்? கேட் டிஏ பேப்பரை சூஸ் பண்ணணும். இதை வந்து பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. இதான் ரியாலிட்டி. ஓகேவா? இப்போ அடுத்து மேல வருவோம். இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மோர் இன்ஸ்டியூஷன் மோர் சாய்ஸஸ். அதான் இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமான அக்செப்டட் இன் மோஸ்ட் ஐஐடிஸ், என்ஐடிஸ் அண்ட் ஜிஎஃப்டிஐஸ். ஓகேவா? சிஎஸ் பேப்பர் எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க. ஆனா இங்க வந்து டிஏ பேப்பர் பொறுத்தவரை லிமிடெட் தான். அதே மாதிரி மேக்ஸ்ங்கிறது இதுல வந்து எப்படின்னா லிமிட்டடா இருக்கும் சிஎஸ்ல. ஓகேவா? பட் டிஏ பொறுத்தவரை மோர் மேத், நிறைய மேத்தர்ஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும். அது மட்டும் இல்லாம சிஎஸ் பேப்பரை படிச்சா நம்மளுக்கு வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு விதத்துல கிடைக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ சிஎஸ் பேப்பர் நம்ம வந்து எழுதுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிஎஸ்சி கம்பெனிஸ்ல அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ரிலேட்டட் ஐடி ஜாப்ஸ். ஓகேவா? அதே மாதிரி டிஏ பேப்பர் எழுதுனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இன் பிஎஸ்சி கம்பெனிஸ். டேட்டா ரிலேட்டட் ரோல், ஏஐ ரிலேட்டட் ரோல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு, க்ரோ ஆகிட்டு இருக்கு. நான் இல்லங்கல. பட் அதை விட இது கம்மி. ஓகேவா? பட் ஃபியூச்சர்ல க்ரோ ஆகலாம். ஓகேவா? ஃபியூச்சர்ல நம்மளுக்கு க்ரோ ஆகலாம். ஆனா இதுக்கு அதிகமா இருக்குங்கிற சிஎஸ் விட சாரி டிஏ விட சிஎஸ்க்கு கொஞ்சம் நம்மளுக்கு என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெரியஸ் ஸ்கில்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் டிமாண்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஎஸ் பேப்பர் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எம்டெக் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதாவது எஸ்டி ரோல், அப்படி இல்லாட்டா க்ளோட்,
நெக்ஸ்ட் வந்து பிளாக் செயின், இந்த மாதிரி எந்த பிரான்ச் எந்த ஃபீல்ட்னாலும் நம்ம வந்து போக முடியும். டெஸ்டிங் அந்த மாதிரிட்டு நம்ம வந்து எந்த ஃபீல்டு நினைக்கிறோமோ எம்டெக் அந்த ஃபீல்டு நம்மளால கொண்டு போக முடியும். ஈவன் சில காலேஜஸ் வந்து ஏஐ கூட பண்ண முடியும் வித்தவுட் டிஏ பேப்பர். சிஎஸ் ஃபீல்ட்ல சில காலேஜஸ் சில இன்ஸ்டியூஷன்ல அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து செலக்டட் லிமிட்டட் தான், பட் அதை நம்ம பார்த்து இது பண்ணணும். ஓகேவா, வித் சிஎஸ் பேப்பர். டிஏ பேப்பர் அப்படின்னா ஒன்லி வி கேன் டு டிஏ. ஓகேவா, இதுல வந்து ஏஏ எம்எல் டிஏ இதெல்லாம் வந்து செலக்டட் லிமிடெட் இன்ஸ்டியூஷன் பண்ண முடியும். இது ஆனா இப்போ வந்து என்னன்னா டிஏ பேப்பர் கொண்டு வந்ததால மோஸ்ட்லி வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இந்த இதையுமே நம்மளுக்கு வந்து டிஏக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. ஓகேவா, சோ வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்போ ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ வந்து இருந்தாலும் சில லிமிடெட் இன்ஸ்டியூஷன் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இதுல நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷன் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், அதுல ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து ஈஸியா கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இது சிஎஸ் பேப்பர் பண்றது மூலமா ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாச்சு. டிஏ பேப்பருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா யாரு சிஎஸ் பேப்பரை சூஸ் பண்ணணும், யாரு டிஏ பேப்பரை சூஸ் பண்ணணுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்க்கணும். இப்போ சிஎஸ் பேப்பர் யாரு சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்னோட கோல் என்ன அப்படின்னா நான் வந்து சிஎஸ் ஆர் டிஏ, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ல ஏதோ ஒரு ஃபீல்ட் படிக்கணும், ஆனா எனக்கு ஐஐடியில் படிக்கணும், என்னோட கோல் என்னன்னா ஐஐடி தான். அப்படிங்கிறப்போ நீங்க வந்து சிஎஸ் பேப்பர் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கம்பேர் பண்றதுக்கு, டிஏ பேப்பர் கம்பேர் பண்றதுக்கு. ஓகேவா, நீங்க வந்து ஐஐடியில் தான் படிக்கணும், அதான் என்னோட ஏம். இல்லாட்டி பிஎஸ்சியில் நல்ல ஜாப் வாங்கணும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்ண முடிக்கிட்டு சிஎஸ் பேப்பர் சூஸ் பண்ணிடலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயம், டிஏ பேப்பரை விட சிஎஸ் பேப்பருக்கு அதிகமான போட்டி இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, சிஎஸ் பேப்பர்ல நிறைய அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க, ஆனா டிஏ பேப்பர்ல இதை விட கம்மியா தான் அப்ளை பண்ணுவாங்க, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இது பார்த்தாச்சு. இப்போ சிஎஸ் நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஐஐடி தான் கோல். அதே மாதிரி சிஎஸ்ல என்ன ஃபீல்ட்னாலும் படிச்சாலும் ஓகே. அது மட்டும் இல்லாம ஐஐடியில் படிச்சு அது மூலியமா எனக்கு வந்து ஹை பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா சிஎஸ் பேப்பர் தாராளமா சூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ டிஏ பேப்பர் நீங்க வந்து எப்ப சூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து டேட்டா சயின்ஸ்லாம் நான் போறேன் அப்படின்னு நீங்க 100% ஷூரா இருக்கீங்க, எனக்கு டேட்டா சயின்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏஐ தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அது ஃபியூச்சர்ல இந்த ஃபியூச்சர் ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் சொன்ன ரிஸ்க் எடுத்து நான் போறேன் அப்படின்னா தாராளமா போகலாம். உண்மையிலே நீங்க வந்து ஒரு டெடிகேட்டடா இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்படி பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா டிஏ பேப்பரை சூஸ் பண்ணி டெடிகேட்டடா டாப் ஐஐடி மெட்ராஸ் டிஏ பிரான்ச்சஸ் இருக்கு. டிஏ பேப்பரை வச்சு எம்டெக் டிஏ நீங்க பண்ணலாம். எம்டெக் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு ஐஐடியில். எம்கே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரான்ச். ஓகேவா, சோ நீங்க வந்து ஐஐடியில் பண்ணலாம். எதனால நான் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா ஐஐடிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஐஐடி மட்டும் நம்மளால நம்பி நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து இந்த பேப்பர் ஃபுல்லா எஃபர்ட் போட்டு படிச்சு நம்ம வந்து பாஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து நம்மளை விட அதிகமா ஒரு மெம்பர்ஸ் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க நம்ம ரேங்க்ல அப்படின்னா அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குங்கிற. ஓகேவா, சோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிரும் டிஏ பேப்பர்ல. அந்த ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஃபால்ட், இந்த ஒன்னே ஒன்று மட்டும் தான், வேற ஒண்ணுமே வேற எந்த ஒரு இஷ்யூஸுமே டிஏ பேப்பர்ல கிடையாது. பிகாஸ் எதனால அப்படின்னா சேம் திங் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அது வந்து புது டிபார்ட்மெண்ட். டிஏங்கிறது இப்போ தான் புதுசாக கொண்டு வராங்க. ஓகேவா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கோர் டிபார்ட்மெண்ட், பழைய டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி ஐடி இசி எல்லாம். ஸோ வந்து அது எல்லா காலேஜஸ்லுமே இருக்கும். இப்போ இது வந்து புது டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால லிமிடெட் காலேஜஸ்ல மட்டும் தான் இருக்குமே தவிர ஸோ வந்து நான் டிஏ எடுத்தா நான் வந்து எல்லா காலேஜஸ்லயும் போகலாம், எல்லா இடத்துலயும் போகலாம் அப்படிங்கிறது நீங்க வந்து அப்படி நினைக்கக்கூடாது. அது இந்த ரியாலிட்டியை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சிஎஸ் பேப்பர் சூஸ் பண்ணணும், டிஏ பேப்பர் சூஸ் பண்ணணுமா நீங்க யோசிக்க. எதனால அப்படியே நிறைய பேர் டிஏ பேப்பர் சூஸ் பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்குமாங்க. லாஸ்ட் அவங்களுக்கே தெரிய வரும், அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ற டைம்ல தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். ஸோ வந்து இதை வந்து ஒரு முன்னாடியே சொல்லிக்கிறோம் உங்கள்கிட்ட. இதுதான் சிஎஸ் பேப்பருக்கு டிஏ பேப்பருக்கு மெயின் டிஃபரன்ஸ். சிலபஸ் எல்லாம் ரெண்டுக்குமே ஈக்குவல் டஃப்னஸ் தான். ஓகேவா, இது சின்னதா இருந்தாலும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது பெருசா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான டஃப்னஸும் மீடியமான ஈஸி மெத்தட்ஸும் இருக்கும். ஓகேவா, சோ இதுதான் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஓகேவா, சோ நீங்க வந்து எதை சூஸ் பண்ணுங்கிறத பொறுத்து நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க வந்து டெடிகேட்டடா நீங்க வந்து ஒரு ஃபீல்ட்ல போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஏ சூஸ் பண்ணுங்க, தாராளமா சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஐஐடிஸ் தான் கோல், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் நான் படிக்கணும், அது மூலமா நான் வந்து ஹை பேக்கேஜ்ல பிளேஸ் ஆகும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், தாராளமா சிஎஸ் பேப்பர் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு வேணும், ஸோ அது ரிலேட்டடா தான் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து கோலை நீங்க வந்து இந்த மாதிரி ஃபீல்டு பக்கம் வைக்காம உங்களோட கோலை வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட் பக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா சிஎஸ் பேப்பர் சூஸ் பண்ணலாம். ஓகேவா, டாப் இன்ஸ்டியூஷன் ஐஐடிஸ் இந்த மாதிரி பண்ணும்போது. இதுவே உங்களோட கோலை வந்து ஃபீல்டு பக்கம் வைக்கிறீங்க, நான் டிஏ தான் போறேன், எனக்கு டேட்டால தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏஐ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி இப்படிங்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா டிஏ பேப்பர் சூஸ் பண்ணலாம். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஏ அண்ட் சிஎஸ். இப்போ உங்களுக்கு வந்து கிளியர் கட்டான கோல் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன், எப்படி சிஎஸ் பேப்பர் டிஏ பேப்பர் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, யார் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பிகாஸ் எதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் அப்படின்னா நம்ம சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அதாவது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் சப் பிரான்ச்சஸ், அவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா 2 பேப்பர் கேட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ரெண்டு இதுல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதை சூஸ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து காலேஜஸ் டைம்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம வந்து ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்தா நம்ம டிஏ எல்லாம் ஏஐஸ் எல்லாம் நம்ம படிச்சு ஏ இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருப்போம். பட் அது ரியாலிட்டி இல்லை, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காலேஜ் படிக்கிறப்பமே. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதுவுமே. ஓகேவா, இதுவுமே என்ன அப்படின்னா அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க வந்து என்னதான் நீங்க வந்து இது பண்ணாலுமே நீங்க படிக்கிறதுல தான் இருக்கு எதுவுமே. ஓகேவா, நீங்க டிபார்ட்மெண்ட்ல எதுவுமே கிடையாது. அதாவது எம்டெக் சிஎஸ் படிக்கிறவங்களுமே நீங்க வந்து டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல போகலாம், அது நீங்க ஓனா செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு கூட போகலாம். ஐஐடியில் இருக்கிறதுங்கிறது ஒரு டிகிரி,
ஓகேவா? அது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டாப் ஒரு கிரேட் தரும். ஓகே, நம்ம ரெஸ்யூம்ல. ஸோ அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து சிஎஸ் படிச்சுக்கிட்டும் ஏஐ ஃபீல்ட்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். செல்ஃப் லேர்னிங் பண்ணி நீங்க வந்து அதுல எல்லாம் போகலாம். டிஏ டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஏஐ வேலை கிடைச்சிடும், ஏஐ இன்ஜினியர் ஆயிரலாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம செல்ஃப் ஸ்டடி, நம்மளோட நாலேஜ் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ வந்து எந்த டிபார்ட்மெண்ட் பெருசுங்கிறத விட நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், எவ்வளவு நம்ம நாலேஜை வளர்க்குறோங்கிறதா பெருசு. சரியா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ பை, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.